ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி நாங்கள் எப்படி கொண்டாடினோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. நீங்களாம் எப்படி கொண்டாடினீங்க அப்படிங்கிறதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக தான் கொண்டாடினோம். விநாயகர்லாம் எதுவுமே வாங்கலை. இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்தீங்கன்னா, நான் கருப்பு சுண்டல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். கருப்பு சுண்டல், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை. இது 2ம் தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா 2 விதமாகவே ஒரே பூர்ண கொழுக்கட்டை தான் நான் 2 விதமாக செஞ்சுருந்தேன். ஒன்று மோதகம், ஒன்று வந்து இலை கொழுக்கட்டை. இது வந்து எங்கள் கிராமத்துலலாம் ரொம்ப ஸ்பெஷலுங்க, இலை கொழுக்கட்டை செய்கிறது. 2மே செஞ்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து நான் மஞ்சள் பிள்ளையார் தான் பிடிச்சி வச்சுருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா அருகம்பில், அப்புறம் எருக்க மாலை, அப்புறம் பூ எல்லாம் வச்சு நான் ரெடி பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா மண் அகலும் ஏற்றிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக தான் நான் விநாயகர் வாங்காமலேயே ரொம்ப சிம்பிளாகவே வீட்டில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்லேயே 2 பிள்ளையார் இருக்குங்க. நவதானிய பிள்ளையார் ஒன்று, அப்புறம் சிம்பிளாக இன்னொரு பிள்ளையார் ஒன்று இருக்குது. அதை வச்சு இப்போ நான் சிம்பிளாக தான் சாமி கும்பிட்டோம். நீங்களாம் எப்படி கும்பிட்டீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இலை போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தான் நான் சாமி கும்பிட்டேன். சில பேர் பார்த்தீங்கன்னா காலையிலே கும்பிடுவாங்க, மத்தியானம் கும்பிடுவாங்க. நான் சாயங்காலத்துக்கு மேலே தான் சாமி கும்பிட்டேன் 6 மணிக்கு. நான் எப்போதுமே 6 மணிக்கு மேலே தான் ஈவினிங் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து சாமி கும்பிட்றது. இந்த மாதிரி தான் எல்லாமே ரெடி பண்ணி சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டோம். நீங்களாம் எப்படி கும்பிட்டீங்க? எத்தனை பேர் பிள்ளையார் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.